سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم سجد وجهي للذي خلقه وشق سمعه وبصره وبحوله وقوته رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் அனைவர்களிடத்திலும் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களும் அப்படிங்கிற இந்த தலைப்பில் முதல்ல நாவடக்கம் அப்படின்னு பார்த்தோம். நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாருடைய உள்ளங்களையும் காயப்படுத்த வேண்டாம் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு என்ன இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம்னு சொன்னால், அனைவரிடத்திலும் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லார்கிட்டையும் அழகாக பேசணும், அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது இது என்னுடைய தலைப்பு மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையும் கூட. நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள். திருமறை குர்ஆனின் சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய 17வது அத்தியாயத்தின் 53வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வகுல் இபாதி யகூலுல்லதி ஹிய அஹ்சன். குல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள். யாருக்கு சொல்லுங்கள்? லி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? யகூலுல்லதி ஹிய அஹ்சன், அவர்கள் மக்களிடத்தில் மிக அழகான முறையில் நடந்து கொள்ளட்டும், மிக அழகான முறையில் பேசட்டும் என்று நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்பதே அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் ஒன்று மிக அழகாக பேச வேண்டும், இரண்டாவது என்ன செய்யணும்? மிக அழகாக நடக்கணும் அப்படிங்கிறது இந்த வசனத்தின் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏன் மிக அழகாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்குரிய காரணத்தையும் அந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். இன்ன ஷைத்தான யன்ஸஉ பைனஹும், ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் குழப்பத்தையும் பிரிவினையையும் ஏற்படுத்தி விடுவான். நீங்கள் அழகான முறையில் பேசவில்லை என்று சொன்னால், அழகான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்? உள்ள புகுந்துருவான். உள்ள புகுந்து உங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவான், சந்தேகங்களை ஏற்படுத்துவான், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவான். அதன் மூலமாக அவன் எப்படி சாதிப்பான் என்று சொன்னால், உங்களை பிரித்து உங்களுக்கு மத்தியில் பிரிவினைகளை அவன் ஏற்படுத்தி விடுவான். பிரிவினைகளை ஏன் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால், இன்ன ஷைத்தான கானலில் இன்சானி அதுவ முபீனா, நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். ஷைத்தான் மனித குலத்தின் பகிரங்கமான எதிரி என்ற காரணத்தால் மனித குலத்தை பிரிப்பதற்காக ஷைத்தான் என்ன செய்வான்? இந்த வேலையை செஞ்சிருவான். எனவே நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக நீடிக்க வேண்டும், அன்பு பாசங்கள் மலர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மக்களிடத்தில் அழகாக பேசுங்கள், அழகாக நடந்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. எல்லார்ட்டையும் அழகாக பேசணும், அழகாக நடக்கணும். உதாரணமாக நம்முடைய தாய் தந்தையிட்ட அழகாக பேசணும், அழகாக நடக்கணும். அரபில அழகுக்கு எந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னு சொன்னா ஹசன். ஹசன்டா என்ன?
அழகு, அழகானவன் பேரு கூட வைப்பாங்க. ஹசன் பேர் வைக்கிறோமா இல்லையா? என்ன அர்த்தம்? அழகானவன் என்று பொருள். ஹுசைன் பேர் வைப்பார்கள், மிகவும் அழகானவன் என்று பொருள். அப்ப இந்த ஹா சீன் நூன், இந்த ஹா சீன் நூன் என்ற இந்த 3 எழுத்துக்கள் ஒரு வார்த்தையில் வந்துவிட்டால் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஆகிறேன்? அழகு, அழகானவன் என்று பொருள். இதுல குர்ஆன் நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்கு சில இடங்களில் ஹசனா என்றும், சில இடங்களில் ஹுசுனா என்றும், சில இடங்களில் இஹ்சான் என்றும், சில இடங்களில் அஹ்சன் என்றும், இப்படி அழகு, அழகு, மிக அழகு என்று பேசுகிறானே. எதை அழகு, அழகு, மிக அழகு என்று பேசுறான் என்று சொன்னால், நீங்க மக்கள்கிட்ட பேசுறீங்கல்ல, மக்கள்கிட்ட நடக்கிறீங்கல்ல, அதை நீங்கள் அழகாக பேசுங்கள், மிக அழகாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் திருமறை குர்ஆன்ல. சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அதே 17வது சூராவுடைய 23வது வசனத்தில் வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி விட்டான், நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை என்று வேற யாரையும் வணங்க கூடாது என்றும், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் இஹ்சான்களாக, நீங்கள் அழகான முறை நடந்து கொள்ளுங்கள் என்பது இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை. இது பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் மிக அழகாக நடந்து கொள்ளுங்கள். உதாரணமாக ஹைர் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஹைர்ண்டா என்ன? மிக அழகு. ஹைருக்கு அர்த்த மிக அழகு என்று பொருள். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் திருமிதி பதிவு பண்றாங்க. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி ஆனா ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், யார் தன்னுடைய குடும்பத்தில் மனைவியிடத்தில் மிக அழகாக நடந்து கொண்டாரோ அவரே உங்களில் சிறந்தவர். ஏன் என்று சொன்னால், நான் என்னுடைய மனைவியிடத்தில் மிக அழகாக நடக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப பெற்றோர்களிடத்தில் மிக அழகாக நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மனைவி மக்கள்கிட்ட என்ன செய்யணும்? மிக அழகாக நடக்கணும். மனைவி கணவன்கிட்ட என்ன செய்யணும்? மிக அழகாக நடக்கணும் என்பது மாத்திரமல்லாமல், அண்டை வீட்டுக்காரர்கள், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க? நீங்கள் மிக அழகாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு பண்றாங்க. மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, யார் உங்களில் உண்மையில் அல்லாஹ்வை நம்பியவர்களோ, உண்மையில் மறுமை நாளை நம்பியவர்களோ, ஃபல் யுஹ்சின், அவர் அழகாக நடந்து கொள்ளட்டும். அஹ்சன என்று சொன்னால் மிக அழகாக நடந்து கொண்டான், யுஹ்சின் என்று சொன்னால் மிக அழகாக நடந்து கொள்வான். ஃபல் யுஹ்சின், அவன் மிக அழகாக நடந்து கொள்ளட்டும். யாரிடத்தில் என்று சொன்னால் ஜாரஹு, யார் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களோ, அண்டை வீட்டுக்காரரிடத்தில் மிக அழகாக யார் நடந்து கொள்கிறாரோ அவரே உண்மையில் அல்லாஹ்வை நம்பியவர், மறுமையை நம்பியவர் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ இமா புகாரி 6136வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. அதே வார்த்தையில பேசுவாங்க. மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபலா யூதி ஜாரஹு, யார் அல்லாஹ்வை நம்பியவர்களோ, யார் மறுமை நாளை நம்பியவர்களோ அவர்கள் ஃபலா யூதி ஜீரானஹு, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், அண்டை வீட்டுக்காரர்களை துன்பப்படுத்த வேண்டாம், அண்டை வீட்டுக்காரரிடத்தில் அழகாக நடந்து கொள்ளட்டும் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க, நம்ம பிற மக்கள்கிட்ட போய் தாவா பணி செய்கிறோமா இல்லையா, நீங்க ஷிருக்கு பண்ணாதீங்க, பிதாத்து பண்ணாதீங்க, இந்த ஏகத்துவத்தின் பக்கம் நீங்கள் வந்து விடுங்கள், பொய் சொல்ல வேண்டாம், புறம் பேச வேண்டாம், கோல் சொல்ல வேண்டாம், அநியாயங்கள் செய்ய வேண்டாம், அக்கிரமங்கள் செய்ய வேண்டாம் என்று நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கிறோமா இல்லையா, இப்படி தடுக்கக்கூடிய இந்த தாயிகள் எப்படி தடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதை பற்றியும் திருமறை குர்ஆன்ல சூரத்துன் நஹ்ல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 125வது வசனத்திலே பேசுகிறான். உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹசனா, உது இலா சபீலி ரப்பிக, உங்களுடைய ரப்பின் பாதையின் பக்கம் நீங்கள் மக்களை அழைப்பு பணி செய்யுங்கள். பில் ஹிக்மா, ஞானத்தோடு, விவாகத்தோடு, என்ன செய்யுங்கள்? அந்த ஞானத்தோடு நீங்கள் மக்களுக்கு வந்து தாவா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, வல் மௌஇலத்தில் ஹசனா, அழகான உபதேசங்களை கொண்டு தாவா பணி செய்கிற போது எப்படி செய்யணும்? அழகான ஹசனாவுடைய மௌஇலாவை கொண்டு,
ஹசனாவுடைய உபதேசங்களை கொண்டு நீங்க மக்கள்கிட்ட தாவா செஞ்சாதான் அவங்க என்ன செய்வாங்க, ஏத்துக்கிடுவாங்க. நீங்க ஹசனாவாக பேசவில்லை என்று சொன்னால், நீங்க 1000 ஆயத்துகள் 1000 ஹதீசுகளை சொன்னாலே தாவா என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்கிற மாட்டாங்க என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப தாவா பண்ணி செய்கிறோமே பொதுமக்கள்கிட்ட, அவங்கள்ட்டையும் ஹசனாவாக பேசணும் என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் சொல்ல போனா மாற்று மத சகோதரர்கள் வந்து வாக்குவாதம் பண்ண வர்றாங்கல்ல, அவங்க எங்க மார்க்கத்தான் கரெக்டு, இஸ்லாம் தப்பு என்று சொல்லி வாக்குவாதத்துக்கு வர்றாங்கல்ல மாற்று மத சகோதரர்கள். வாக்குவாதத்திற்கு வரக்கூடிய மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீங்கள் விவாதம் செய்கிற போதே அந்த விவாதத்தில் மிக அழகாக பேசுங்கள். அவர்கள் எல்லாம் மாற்று மத சகோதரர்கள், இஸ்லாத்தை புறக்கணிக்கிறார்கள், இஸ்லாம் தவறு என்று விவாதிக்க வருகிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் பேசுகிற போது எப்படி பேசுங்கள், மிக அழகாக நீங்கள் பேசுங்கள். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அன்கபூத் என்று சொல்லக்கூடிய 29வது அத்தியாயத்தின் 46வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வலா துஜாதிலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதி ஹி அஹ்சன். அஹ்லல் கிதாப், அஹ்லுல் கிதாப்னா யாரு, வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள். வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் உங்களிடத்திலே ஜிதால் பண்ண வந்தால், உங்களிடத்திலே வாக்குவாதம் பண்ண வந்தால், நபியே நீங்கள் வாக்குவாதம் செய்யுங்கள். எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இல்லா பில்லதி ஹி அஹ்சன், மிக அழகான முறையில் மிக அழகான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் விவாதம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லார்கிட்டையும் மிக அழகாக நடக்கணும், மிக அழகாக பேசணுங்கிறதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவான சான்று. ஏன் என்று சொன்னால், நம்ம அழகாக நடந்தால்தான் சொர்க்கம். அழகாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன, நரகம். நீங்க 1000 வருஷம் நோன்பு வச்சாலும் சரி, 2000 வருஷம் தொழுதாலும் சரி, 100 உம்ராவுக்கு போனாலும் சரி, 1000 ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, நீங்கள் அழகாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த இபாதத்துகளை குப்பையில தூக்கி அல்லாஹ் வீசிவிட்டு நரகத்தில் படுகொலையில் தள்ளுவான் என்று ஹதீஸ் பேசுகிறது. இதற்கு அழகாக நடந்து கொண்டால் நரகம், அழகாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அழகாக நடந்து கொண்டால் சொர்க்கம், அழகாக நடந்து கொண்டால் சொர்க்கம், நடந்து கொள்ளவில்லை என்றால் நரகம்ங்கிறதுக்கு முதல் ஆதார, சொர்க்கத்தை பத்தி முதல் ஆதார ஒரு ஹதீஸ இமாம் அஹமது அவர்களும் இமாம் ஹாக்கிம் அவர்களும் இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்கல்ல, அந்த மேராஜில் பல்வேறு காட்சிகள் காட்டப்பட்டனவே. அதுல மேராஜில் ஒரு காட்சியை பார்த்துவிட்டு கீழே வர்றாங்க. கீழே சஹாபாக்கள் சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, யுராஃபில் ஜன்னதி உரஃபன், நான் சொர்க்கத்தில் பல்வேறு மாளிகைகளை பார்த்தேன். சொர்க்கத்தில் நான் என்ன பண்ணேன், நிறைய பெரிய பெரிய மாளிகைகளை பார்த்தேன். லாஹிருஹா மின் பாத்தினிஹா, அந்த மாளிகைக்குள்ளேயே நான் போனேன். சொர்க்கத்துடைய பெரிய பெரிய மாளிகைக்குள்ள நான் என்ன செஞ்சேன், போனேன். போய் உள்ள போய்விட்டு வெளியே நின்று பார்க்கிறேன். வெளியே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் தெரிகிறது. உள்ள போயிட்டு அங்கேது பார்த்தா இங்கே தெரியாது, உள்ள போயிட்டு வெளியே பார்த்தமாக்க அந்த வெளிப்பகுதிகள் எல்லாம் தெரிகிறது. அப்படிப்பட்ட பிரமாண்டமான ஒரு மாளிகையை, பிரமாண்டமான பல மாளிகைகளை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. இதை கேட்ட ஒரு சஹாபி அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபி பேர் என்ன, அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க இதை கேட்டவனை ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பாங்க, லிமன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சொர்க்கத்தின் அழகான மாளிகைகள் யாருக்கு சொந்தமானவை என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் பதில் சொன்னார்கள், லிமன் அதாபல் கலாம வ அத்அம தஆம வ பாத காயிமன் வன்னாசு நியாம். அந்த மாளிகைகள் யாருக்கு சொந்தம் என்று சொன்னால், லிமன் அதாபல் கலாம, எவன் ஒருவன் பேசுகிற போது அழகாக பேசுகிறானோ, அழகாக நடந்து கொள்கிறானோ, அப்படிப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொந்தமான மாளிகையாக இருக்கிறது. எனவே என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், நீங்கள் தொழுவுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, அதே சமயத்தில் நீங்கள் பேசுகிற போது அழகாக நீங்கள் பேசுங்கள், உங்களுடைய நடவடிக்கைகள் அழகாக இருக்கட்டும். அப்படி இருந்தால் அவர்கள் அந்த மாளிகையின் சொந்தக்காரர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று சொன்னா, அப்ப அழகாக பேசுகிறோம் இல்லையா, அதுக்குரிய கூலி என்ன, சொர்க்கத்தின் ஒரு மாளிகை என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அழகாக பேசவில்லை என்று சொன்னால், நம்ம மக்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தினால்
அவருக்குரிய தண்டனையை பற்றி அதே இமாம் அகமது அவர்கள், அதே இமாம் ஹாக்கிம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ் பதிவு பண்றாங்க. முந்திய காலத்தில் ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண் முஸ்லிமான பெண்ணு தான். அந்த பெண் அல்லாஹ்வுடைய கடமைகள், அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை ரொம்ப அதிகமாகவே பண்ணாங்க. எந்த அளவுக்கு அதிகமாக அந்த பெண் இபாதத்து பண்ணாங்கன்னு சொன்னா, தகூமுல் லைல், இரவு முழுக்க நின்று வணங்கினார்கள். முந்திய ஒரு காலத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரி, இஸ்லாமிய பெண்ணு என்ன பண்ணாங்க, இரவு முழுக்க நின்று வணங்கினார்கள். வ தசூமுன் நஹார், பகல் முழுக்க நோன்பு வைத்தார்கள். ஒரு பெண்மணி இரவு முழுக்க டெய்லி இரவு முழுக்க நின்று வணங்கினார், பகல் முழுக்க நோன்பு வைத்தார். வலா கின்னஹா, என்றாலும் அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், தூதி ஜீரானஹா, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுத்தாள். எதை கொண்டே? பில் லிசானிஹா, அவளுடைய நாக்கை கொண்டே. அவருடைய நாக்கை கொண்டே அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுக்கிறாளே, அப்படிப்பட்ட பெண்மணி தொல்லை கொடுக்கிறாள். ஆனால் பகல் நேரம் முழுக்க நோன்பாக இருக்கிறார், இரவு நேரம் முழுக்க தொழுது கொண்டிருக்கிறாள். அவளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அந்த பெண் எங்கே இருக்கிறார் என்ற சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொன்னார்கள், லா ஹைர ஃபீஹா, அதிலே அவளுக்கு எந்த நன்மையும் இல்லை. எதில? பகல் முழுக்க நோன்பு வைத்தாளா இல்லையா, இரவு முழுக்க தொழுதாளா இல்லையா, அதற்கு அதிலே அவளுக்கு என்ன இல்லை? லா ஹைர ஃபீஹா, எந்த ஹைரும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. ஹிய ஃபின்னார், அவள் எங்கே இருக்கிறாள்? நரகத்தில் இருக்கிறாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப நம்ம மக்கள்கிட்ட நன்றாக பேசாமல், நன்றாக பழகாமல், நன்றாக நடந்து கொள்ளாமல், பகல் முழுக்க நோன்பு வைத்தாலும் இரவு முழுக்க தொழுதாலும் அதெல்லாம் வீண், அதுல எந்த ஃபாயிதாவும் இல்லை. எங்கே தான் போயிடுவாங்க? நரகத்துக்கு தான் போயிடுவாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் தெளிவான சான்றாக இருக்கிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி சஹாபாக்கள் மக்களிடத்தில் அழகாக பேசினார்களோ, அழகாக நடந்து கொண்டார்களோ, அதுபோன்று அழகாக பேசக்கூடிய, அழகாக நடக்கக்கூடிய அஹ்லாக்கை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து, அதன் மூலமாக நரகத்தை விட்டும் நாம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய மகத்தான அந்த சொர்க்கத்தின் மாளிகையை பெறக்கூடிய மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா அஸாபன்னார் வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.